வாசிப்போம். நான் உன்னுடன் கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உண்மையில் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் நீங்கள். ஆமென். இந்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த 5ஆம் மாதத்திலும் இந்த வருடத்திலே 3ல் ஒரு பாகத்தை கடந்து வந்துவிட்டோம். 2ஆம் பாகத்துக்குள்ளாக 2ஆம் பகுதிக்குள்ளாக நாம் காலடி எடுத்து வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தத்தின்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யப்படி ஒருவரும் உன்னை கை போடுவதில்லை, இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டே என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் கர்த்தர் தீமைக்கு விளக்கப்பட, தீமை செய்கிற எல்லா அதிகாரங்கள் எல்லாம் மாறி போக அதிகமான இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட காரியங்களை செய்ய நல்ல காரியங்கள் இயேசு ராஜாவுடைய பரிசுத்தமான நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல காரியங்களை கடந்து வந்த முடியாமலே இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன். வாக்குத்தத்தம் விதமாய் சொல்லுகிறது, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை. நம்மை சுற்றி தீமைகள் நிறைய இருக்கிறது. தீமை செய்கிற நபர்கள் நன்மை செய்வதை காட்டிலும் இங்கே விழத்தள்ளலாம், இங்கே தடுமாறு பண்ணலாம் அப்படிங்கிற நிலைதான் இன்றைக்கு பவுல் ஊழிய ஆரம்பத்திலே ஊழியத்திலே பவுலுக்கும் அவ்விதமாக பவுல் தேவனுக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீமை செய்த ஒரு நபர், தீமை செய்த நபர் அவனை ஆண்டவர் அவனுடைய ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி அவனை ஆண்டவருக்கு நன்மை செய்கிறவனாகவும் அவன் தீமை அனுபவிக்கிறவனாகவும் அவனை ஆண்டவர் மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பல கடினமான சூழல் காணப்பட்டாலும் பவுல் அவனை சுற்றி எத்தனையோ தீமையான பாதைகள், அவனுடைய பிரயாணம் ஒவ்வொரு நாளும் தீமையான பிரயாணம், எத்தனையோ கொலை முயற்சிகள், எத்தனையோ நெருக்கங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஆவிக்குரிய நிலைமையிலே பல போராட்டங்கள், எதிரான பலவிதமான நேரடியான தாக்குதல் இல்லாவிட்டாலும் மறைமுகமான அநேக விதமான தாக்குதலை நம்மால உணர முடியும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்ய, நம்முடைய அடுத்த இடத்துக்கு போவதற்கு எதிராக இருக்கிறதான பலவிதமான எதிராளிகளின் காரியங்கள் நம்மை மிகவும் சோர பண்ணுகிறது, விடாய்க்க பண்ணுகிறது, நாம் தோய்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலைவேளை சொல்வது, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய எல்லா சமுதாய பணிகளையும் அங்கே ஏன் பவுலுக்கு அப்பேற்பட்ட காரியம், பவுல் ஏன் அவ்விதமாக நெருக்கப்பட்டான், ஏன் அவனுக்கு தீமை செய்ய காரியங்கள் உண்டு என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 9:14 சொல்லப்பட்டிருக்கிறது. 9:16 நீங்கள் வாசிப்பதற்காக வாசிங்க. பாருங்க, அவனுடைய அழைப்பே மனித நேரங்களில் நாம் நினைக்கணும், சில வேளை நம்முடைய அழைப்பே பாடுகள், நம்முடைய அழைப்பே தீமைகளுக்கு விரோதமாய் நிற்கிற அழைப்பா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய அழைப்பு சாதாரணமான அழைப்பு இல்லாதபடி அவர்களுடைய அழைப்பு அநேக நேரங்களில் சில கடினமான பாதைகளை கடந்து போவதற்கு ஏதுவான காரியமா. பவுலுடைய அழைப்பு சொன்னபோது பவுல்கிட்ட ஆண்டவர் சொல்லல, நீ இவ்வளவா பாடுபட போகிறேன்னு. அங்கே பவுலை ஆசீர்வதிச்சு பவுலுக்காக முதலாய் ஜெபிக்கிற ஒரு பாக்கியம் அனனியா என்கிறதான ஒரு மனுஷனுக்கு கிடைத்தது. அவனோட சீசன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை ஆண்டவர் அழைச்சார். அனனியாவே என்னப்பா செய்யறேன்? அதுவரை இதோ இருக்கிறேன், துணித்து கொண்டிருக்கிறேன், நீ என்ன செய்ய, அந்த ஊருக்கு போ. அங்கே ஒரு மனுஷன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அவன் பேர் சவுல். பேர் கேட்டோடனே பயந்துட்டான். ஐயோ,
அதுவரை இவன்தானே பயங்கரமான துன்பத்துக்கு காரணமா இருந்தவன், சபைகளுக்கு எதிராக இருந்தவன், அநேகர் துன்பப்படுவதற்கு, அநேகர் தீமையை சந்திப்பதற்கு காரணமா விளங்கினவன் யாரு? இந்த சவுல் தானே, இந்த சவுல் தானே அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார், இல்லப்பா இப்போ நான் மாற்றி இருக்கிறேன், அவன் இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிறான், அவன் என் நிமித்தமா எவ்வளவு பாடுகளை தீங்கு அனுபவிக்க போகிறான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று அவனுடைய அழைப்பிலே, தீமைக்கு எதுவான அழைப்பு இருந்தது, கர்த்தர் நன்மையான பாதையிலே அவனை நடத்தினார். அவன் சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில தெய்வ பிள்ளைகளுக்கு வசனம் சொல்ல, நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க, அநேகமாயிருக்கும் சொல்லுவாங்க. உலக பிரகாரமான நல்லவன் ஆண்டவர் ரொம்ப சோதிப்பார், உலக பிரகாரமான காரியங்களை சொல்லுவாங்க. அப்போ உண்மையாய் இருக்கும் போது, அல்லது தேவனை சார்ந்து இருக்கும் போது, தேவனுக்காக நாம் நிற்கும் போது நமக்கு உபத்திரவங்கள் நெருப்பு எல்லாமே பாசிட்டிவா கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஆண்டவரை மறந்துடுவோம். ஆண்டவரோடு நடப்பதற்கு பவுல் கற்றுக்கொண்டான். இங்கே அவன் நிற்கும்போது அந்த இரவுகளில் ஆண்டு சொன்னான், பவுலே அவன் கூட இருக்கப்பா, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உனக்கு உண்மையில கை போடுவதில்லை. இந்த பட்டணத்திலே அநேகர் எனக்காக இருக்கிறாங்க சொல்லி ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 24:17 நாம் வாசிப்போம் என்றால், 1 சாமுவேல் 24:17 வாசிப்போம் என்றால், பாருங்க வாசிங்க. நீ நன்மை நீ என்னை பார்க்கிற நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய். பாருங்க, யார்? சவுல் அதிகாரம் படைத்தவன், நிறைய அதிகாரம் அவனுடைய கரத்தில் இருக்கு, ஆளுநம் கரத்தில் இருக்கு, ராணுவம் கரத்தில் இருக்கு, பணபலம் கரத்தில் இருக்கு, ஆழ்பலம் கரத்தில் இருக்கிறது. அவனுடைய முழு அந்த தேசமோ அவனுடைய கரத்தில் இருக்கிறது. எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். தீமை செய்துவதற்கான திட்டங்கள் அவன்கிட்ட இருக்கு, நிறைய திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்களை வச்சுதான் ஒரு தாவீதை தேடி வரும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமை நடப்பதற்கான சூழல் திட்டங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக இருக்கும். ஆனால் தீமை செய்ய ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. தீமை செய்கிற நபர்கள் நம்மை சுற்றிலும் இருப்பார்கள். தீமை செய்கிற நபர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவதை நம்முடைய கண்களால் பார்க்க முடியும். ஆனால் தீமை செய்ய ஆண்டவர் அனுமதிக்காத தேவன். ஆமென் சொல்லுங்க. பணபலம், ஆழ்பலம், பலவிதமான ராணுவ பலம் எல்லாம் இருந்தது, ஆயுதங்கள் இருந்தது, பலவிதமான காரியம் பவுலிடத்திலே, சவுலிடத்திலே இருந்தது. ஆனால் ஒரு தாவீதன், அவன் ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களை வச்சிருக்கான். அநேக விதமான நவீன ராணுவ தளவாடங்கள் அவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் ஒண்ணுமில்லாத தாவீது, அவனோடு கூட சேர்ந்தவர்கள் யாரு? வெட்டி ஆபீசர்கள், வேலை இல்லாதவர்கள், கடன் பெற்றவன், குடும்பத்திலே கீழ்ப்படியாதவன், அங்க இங்க சுற்றி தெரிஞ்சவன், அவன் தான் தாவீதோடு கூட இருக்கிறாங்க. ஒரே நாள்ல பிடிச்சிடலாம். யுத்த பயிற்சி அவர்களுக்கு இல்லை, யுத்தத்தை எப்படி செய்யணும்னு தெரியாது. ஆனா அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ராணுவம் வந்து அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். ஒரே ஒரு ஒரு தனி மனிதனை முறியடிக்கிறது போல தாவீதை முறியடிப்பது சவுலுக்கு பெரிய காரியம் இல்லை. அவன் அப்படியாக நினைத்தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இங்கே பவுலோடு கூட கர்த்தர் இருந்தா, இந்த மாதத்திலே உங்களோடு, என்னோடு, சபையோடு, ஊழியர்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தாவீதோடு கர்த்தர் இருந்தா, திட்டங்கள் சூழ்நிலைகள் பார்த்தா எப்போது நெருக்கப்படுகிறது போல நாம் காணப்படலாம். சூழ்நிலைகளை பார்த்தா எப்போது உபத்திரவத்தை, தீமை செய்கிற நபர்களோடு பிரயாணிக்கிறதாய் காணப்படலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது யாரு வந்தன்னு தெரியும், அவன் கொண்டு வந்த ஆயுதங்கள்லாம் தெரியும். ஆனா ஒரு நாள் அநேக நேரங்களில் சவுலுக்கு ஏற்பட்ட ஒரு நிலை போல தாவீதுக்கு ஏற்பட்டிருந்தா என்னைக்கோ தாவீது கொல்லப்பட்டிருப்பான். அவன்
நானும் தளவாடங்களுக்குள்ளாக அநேக படுத்து கிடக்கிற இடத்துல தாவீது வந்தது. சவுலும் படுத்து கிடக்கிறான். ஆனா அந்த இடத்துக்கு தாவீது கடந்து வரான். அவனை ஒரே குத்தாக ஈட்டியிலே குத்தி கொலை செய்திருக்க முடியும். ஆனால் அந்த நிலைமை ஒரு நாளும் ஆண்டவர் தாவீதுக்கு அனுமதிக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. தாவீதை அப்படி சுற்றி கொள்ளவோ அல்லது தாவீதுடைய பாளையத்துக்கு வரவோ, தாவீதுடைய அவன் தங்கி இருக்கிறதான அந்த இடத்துக்கு வரவோ ஒரு நாள் வருகிறதான சூழ்நிலை வந்தது. ஆனால் தீமை செய்வதற்கு ஏதுவான இடத்தை ஆண்டவர் அனுமதிக்காதபடி ஆண்டவர் அங்கே பாதுகாத்தார். இந்த காலங்களிலே சபையை கற்றுக்கொள்ளே உலக பிரகாரமான வேலை, சமுதாய பொறுப்புகள், ஆணுக்குரிய நிலைமைகள், குடும்ப வாழ்க்கை, பலவிதமான பாதைகளை, பொறுப்புகளை, பல பன்முக ஒரு சூழ்நிலையிலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருக்குள்ளே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உனக்கு தீமை செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. தீமை செய்கிறவர்கள் உண்டு. உனக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்கள் கூடியிருக்கிறாங்க. உனக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறாங்க. உனக்கு விரோதமாய் உன்னுக்கு அவப்பெயரை கொண்டு வர, உன்னுடைய அழைப்பை தடை செய்ய, உன்னுடைய உண்மையை தாறுமாறாக்க, உன்னுடைய பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக எத்தனையோ விதமான நபர்கள், திட்டங்கள், ஆலோசனைகள் உண்டு. ஆனால் ஒன்றை மறந்து போவாதே, கர்த்தருடைய ஆவியான நாமும் கூட இருக்கிறேன். தீமை செய்கிறவன் ஒரு நாளும் உங்களை கை போடாதபடி பாதுகாப்பேன். நாமே சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் வார்த்தையை முடிக்கிறேன். இந்த காலங்களிலே சபையை கர்த்தருடைய பிள்ளையே பலவிதமான தீமைகள் நம்மை சுற்றி இருக்கலாம். நன்மை செய்கிறவர்களை காட்டிலும் தீமை செய்கிறவர்கள் இங்கே சொல்லுகிறான். தாவீது அவனை குறித்து தீமை செய்ய வந்தவன் சொல்லுகிறான், நீ நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தால் நானோ உனக்கு தீமை செய்யும்படியாக வந்திருக்கிறேன் என்று உணர்வை ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். யார் நமக்கு தீமை செய்ய நினைக்கிறார்களோ, யார் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய நினைக்கிறார்களோ, யார் நமக்கு அவப்பெயரை கொண்டு வர நினைக்கிறார்களோ, யார் நம்முடைய வளர்ச்சியை தடை செய்வதற்கு ஏதுவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே சொல்லணும், நான் உனக்கு தீமை செய்தேன், ஆனா நீ எனக்கு நன்மை செய்தால், நீ நீதிமான், நீ உண்மையுள்ளவன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நான் தெரிந்து கொண்டேன், உன்னிடத்தில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு ஏதுவான் இந்த நாட்களிலே நம்மை நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி அவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நாமம் மேம்படுவதாக. உனக்கு தீமை செய்யும்படி ஒருவரும் உண்மையில் கை போடுவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த பட்டணத்திலே அநேகர் எனக்கு உண்டு என்று சொல்லணும். நம்ம இந்த காலங்களில் தீமைகளோடு கூட நீங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் இருக்கலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நன்மை எதிர்பார்த்த, யாரிடத்திலே நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நீங்கள் அல்லது உங்களிடத்திலே நன்மை பெற்றவர்கள் எனக்கு நன்மை செய்வார்கள் என்று நினைத்தவர்கள் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களாய் மாறி இருக்கலாம், சத்துருவாய் மாறி இருக்கலாம். நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு போக முடியாதபடி அவர்கள் முட்டுக்கட்டை போடுகிறவர்களாய் இருக்கலாம். சபையை கற்றுவிட்டு இந்த காலங்களை கற்று சொல்லுகிற வார்த்தை எல்லாம் வருவார்கள், உனக்கு விரோதமாக எழுப்புவார்கள், திட்டமிடுவார்கள், ஆலோசிப்பார்கள். அதற்கான பிரயாசமும் உண்டு. ஆனால் தீமை செய்கிறவர்கள் ஒருபோதும் உன்னால் கைப்படாதபடி உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியான சபையை பாதுகாப்பார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார், ஒவ்வொரு தனிநபரை பாதுகாப்பார். நாம் சந்திக்கிறதான ஒவ்வொரு தீமையான நேரங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மை இருக்கும். கர்த்தர் நாம வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுப்போம். உனக்கு தீமை செய்யும்படி உண்மையில் ஒருவனும் கை போடுவதில்லை என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆகவே இன்னைக்கு சபைக்கு விரோதமாக எங்களை ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அதற்கு விரோதமாக எழுப்பி எங்களை விரட்டுகிற, எங்களை அலைக்கழிக்கிற, எங்களுடைய சமாதானத்தை எடுக்க நினைக்கிற, எங்களுடைய ஆண்டவரே சமாதான சூழ்நிலையை கெடுக்க நினைக்கிற எல்லாம் தீமையான எண்ணங்கள், தீமையான காரியங்கள் விலகி போவதாக, விலகி போவதாக, விலகுவதாக. நீர் எங்களோடு ஒரே ஒரு காரியம், யார் எங்களை விட்டு போனாலும் பரவாயில்லை. இடத்துல தாவீது எல்லாராலும் கைவிடப்பட்டாலும்
வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு இடத்துல போது எல்லாரும் குறைவிக்கப்பட்டாராம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் அவிதமாக நம்முடைய பிள்ளைகளோடு, சபையோடு, சபை ஊழியர்களோடு, ஒவ்வொருடைய குடும்பத்தோடு, குடும்ப வாழ்க்கையோடு இந்த புதிய மாதத்திலே நீங்க இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறதா, அல்லது உங்க கூட நாங்க இருக்க கர்த்தர் உதவி செய்யும். உண்மை விட்டு தூரம் போகாதபடி எங்களை பாதுகாக்க முடியாத ஜெபிக்கிறோம். அந்த வனாந்திர பிரயாணத்திலே உபத்திரவத்தின் மத்தியிலே தான் அநேக சங்கீதங்களை தாவீது பாடியிருக்கிறார்களே. நாங்கள் உபத்திரவங்களை பாடுகிற ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரை வாழ்க்கையின் ஆண்டவரை அடித்தளமாக வைத்து முன்னேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த எல்லாருடைய ஆசீர்வாதத்திற்கு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதி இந்த நாமத்தை பயன்படுத்தி நல்ல காரியங்களுக்காக நன்றி. மாதம் முழுவதுமாக ஒருவருடைய நடக்க ஒருவருடைய குடும்ப சூழலில் உடைய கரங்கள் வேலை செய்கிற இடங்களில் போட்டிகள், பொறாமை, அவப்பெயரை ஏற்படுத்த நினைக்கிறேன். என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய நற்பெயரை கெடுக்க நினைக்கிறேன். எல்லா விதமான தீமை செய்கிற கூட்டத்தில் எழும்பினாலும் ஆண்டவரே அவர்கள் எங்கள் மேல் கை போடாதபடி எங்களோடு இருந்து பாதுகாக்கிறபடி நான் அவிதமான பாதுகாப்பு ஒவ்வொரு தனிநபருக்கும் தாங்கப்பா. வெக்கேஷன் நாட்கள் ஆண்டவரே சரியான முறையில் பயனுள்ள நாட்களாக இருக்க எல்லாரையும் அந்த அற்புத கரத்தில் ஆண்டு நடத்துகிறேன். நல்ல காலங்களுக்கான மனதார வாழ்க்கை, மனதார ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்திற்காக ஒவ்வொரு ஒருத்திகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நல்ல காலங்களுக்கான இயேசு ராஜாவுடைய பரிசுத்தமான